ஹாய், வெல்கம் டு எஸ்ஜி மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதை 1 வீக் சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட்டு 1 வீக்கில் 1 kg நான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நீங்களும் நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்மளாலே வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணால் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம். வேறு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான். நம்ம டெய்லி ரொட்டீனை தான் கொஞ்சம் மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். மார்னிங் எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி குடிக்கிறது தான் நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ அதை உருக்கி குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரொட்டீன் பாலாக இருந்தாலும் பால், இல்லைன்னா டீ எது இருக்கோ அதை சாப்பிட்ருங்க. அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே. அது கூட நம்ம முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முட்டை நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் அதனால் இன்றைக்கி இட்லி தோசை எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக போட்டு அதை மசித்து அது கூட 2 முட்டை ஆட் பண்ணி அதை ஒரு சாலட் மட்டும் எடுத்து சாப்பிட்ருக்கேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அது வெயிட் கெயினுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு பருத்தி பால் வீட்டில் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. அதையும் நான் இது கூட எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையாச்சு, இல்லை பாசிப்பயிறு, இல்லை கொண்டைக்கடலை ஏதாச்சும் ஒன்று வேக போட்டு சாப்பிட்ருங்க. மதியானம் என்ன சமைச்சிருக்கோமோ அதே எடுத்துக்கலாம். அது கூட ஆனால் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் அது குடிச்சாச்சுன்னா நைட்டு என்ன சாப்பிட்றோமோ அது கூட 1 முட்டை இல்லைன்னா 2 முட்டை எடுத்துகிட்டு நைட்டு தூங்க போகும்போது 1 டம்ளர் பால், ஒரு பனானா, அது கூட தேன் சாப்பிட்டோம்னா டே 1ல் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே தான் 1 வீக் ஃபுல்லாக நான் ரெகுலராக பண்ணிட்டு வந்தேன். மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்ரு, நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆக்கி உருக்கி குடிச்சிடுவேன். 3 வேளைக்குமே நான் ஒரு எக்கு ஆட் பண்ணிப்பேன். மிஞ்சி போனால் 2 வேளைக்காச்சும் நான் கன்ஃபார்ம் எக்கு ஆட் பண்ணி சாப்பிட்ருவேன். அடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் முளைக்கட்டின பயிறு இல்லைனா வேக வச்ச பயிர்கள், பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு அந்த 5 o'clock இல்லைனா 6 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு கிளாஸ் ஆஃப் தேங்காய் பால் அதை அரைச்சி நம்ம எடுத்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் கெயினுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்கு, நெக்ஸ்ட்டு ஒரு பனானா இல்லைனா டேட்ஸு அது தேனில் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொட்டீனை தான் இந்த வீக் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன், ரெகுலராக எடுத்திருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 kg வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டும் தான், நான் வெளியில் எதுவுமே வாங்கலை. வீட்டில் நம்ம ரெகுலராக என்னென்ன சாப்பிட்றோமோ அதோட கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் சோறு வடித்த தண்ணி இருக்கும்ல, நீராறு தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி, பழைய கஞ்சி, இதிலலாம் சத்துக்கள் நிறையாவே இருக்குது. நம்ம ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மார்னிங் எழுந்திரிச்சு அந்த டீக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பனானா 3 டேட்ஸ் போட்டு அதுக்குள்ளே தேன் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இதை நம்மளை மாற்றிக்கிட்டோம்னாவே நம்ம ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னா ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த நெய் குடிக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயம் ஊற போட்டு குடிச்சிங்கன்னா நம்மளை ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹீட்டை கம்மி பண்ணாலே ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த்லி 1 வீக் எப்போயாச்சும் நம்ம அந்த வேப்பலை ஜூஸு இல்லைனா கீழாநெல்லி ஜூஸு இல்லைனா ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம்னா நம்ம வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். நமக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணி